என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற உங்களுக்கு அவர் அடைக்கலத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த பொல்லாத பிசாசு உங்களை வாட்டி கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இயேசுவின் நாமத்திற்குள் ஓடி வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் அதே அற்புத வல்லமையை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள். பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் இயேசு என்று விடுதலை செய்வார். இன்று உங்களுக்கு விடுதலை உண்டு, நம்பிக்கை உண்டு, பரிசுத்தம் உண்டு, உண்மை உண்டு, நீதி நியாயம் உண்டு, விடுதலை உண்டு. தைரியமாயிருங்கள். இயேசு சுவாமியை பற்றி இன்னும் கூடுதலாக கேட்போம், வாருங்கள். ஏசாயா 66 அதிகாரம் 1 வசனத்திலே வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Isaiah 66 verse 1, the Lord says in his word, வானம் எனக்கு சிங்காசனம், the heaven is my throne, பூமி என் பாதபடி. earth is my footstool. அப்போஸ்தலர் 7:49 அதை நாம் வாசிக்கிறோம். The same thing we read in Acts 7:49. எல்லாம் வல்ல இறைவன் மிகவும் பெரியவர். The Almighty God is such a great God. வானத்திலே அவருடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். He has kept his throne in heaven. அவருடைய கால்கள் பூமியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. His feet is kept upon the earth. அவ்வளவு பெரிய தேவன். Such a great God. ஆனாலும் Even then, நான் தங்க விரும்புவது I want to stay உன் இருதயத்தில் தான். in your heart. உன் இருதயத்தில் தான் நான் தங்க விரும்புறேன். I want to stay in your heart. திறக்க மாட்டியாப்பா உன் இருதயத்தை? Will you not open your heart to me? நான் உள்ள வர விரும்புறேன். I want to come inside. நான் வந்து தங்குவேன். I will come and stay. உன்னோடு போஷிப்பேன். I will dine with you. அப்படி என்றால் உன் ஜெபத்தை எல்லாம் கேட்பேன். What is it meaning? I will hear all your prayers. நீ மேஜையில உட்கார்ந்து என்னிடம் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்பேன். When you sit on the table, whatever you tell me, I will listen. உன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவேன் என்றார். I will answer all your prayers. ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள் வரும் பொழுது, When the Lord comes into your heart, உங்கள் இருதயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவர் அதற்கு சாட்சியாக இருக்கிறாராம். He comes and inside your heart and says, your heart becomes my temple, and he is a witness for that. எப்படி சாட்சி கொடுக்கிறார்? How does he give the witness? அவருடைய இரத்தத்தின் மூலமாக சாட்சி கொடுக்கிறார். Through his blood he testifies. வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the word of God. எபிரேயர் Hebrews 12:24. Hebrews 12:24. நமக்கு நன்மை உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும் என்று இயேசு அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். Jesus is always testifying through his blood that we should have good for we should have good all the time. He testifies like that. இந்த இயேசுவின் இரத்தம் எப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறது, எப்படி நன்மையை நமக்கும் தேசத்திற்கும் கொண்டு வருகிறது என்பதை சற்று விளக்குகிறேன் பாருங்கள். I'm going to explain how this blood of Jesus brings good to every one of us and brings good to the nation. I'm going to explain. வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம். Revelation 8:3-5. இங்கு பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written, prayer of all the saints. இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்பது என்ன? What are these prayers of all the saints? ஆண்டவருடைய தீர்மானத்தை தீர்க்கதரிசனமாக உரைத்து அதை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணும் ஜெபமே பரிசுத்தவான்களுடைய ஜெபம். The prayer which is offered through the prophecy so that God's plan will be fulfilled, that is the prayer of the saints. ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். God has already planned everything. அதை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார்? How does God fulfill this? நம்ம செய்யற ஜெபத்தினால தான் நிறைவேற்றுகிறார். It is happening through only our prayers. நமக்கு தீர்க்கதரிசனமாக அவருடைய தீர்மானத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். Through the Holy Spirit, God reveals his plans through prophecy. அதுக்கு தான் நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். That is why he is filling us with the Holy Spirit. அப்போஸ்தலர் 2:17 படி, Acts 2:17, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh during the last days. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, இன்று அவருடைய ஆவியை ஊற்றப் போகிறேன். today I am going to pour my spirit. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நவமான பாஷைகளை பேசி
கர்த்தருடைய தீர்மானத்தை ஜெபத்தின் மூலமாக கொண்டு வரும்படியான கிருபையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். God says, I'm going to give the grace to every family so that every family will pray in tongues, and through that they will fulfill my plan in their family. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நவமான பாஷைகளை பேசி கர்த்தருடைய தீர்மானத்தை நீங்கள் ஜெபமாக பரலோகத்திற்கு அனுப்பும் பொழுது, When you send the plan of God, as you speak in tongues, as you pray in tongues, when that prayer reach heaven, அது தூப வர்க்கமாக செல்கிறது. it is released as incense. அந்த தூப வர்க்கம் உங்களிடமிருந்து தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக போகிறது. From you the incense reaches the presence of God. இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக செல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 படி, According to Revelation chapter 5 and verse 8, உங்களுடைய தூப வர்க்கத்தை, பரிசுத்தவான்களாகிய உங்களுடைய ஜெபத்தை போர் பாத்திரங்களில் 24 மூப்பர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has already prepared the 24 elders who would take your prayers of the saints, your prayers in golden bowls. உங்க ஜெபம்லாம் மிகவும் விலை உயர்ந்த ஜெபம். அதனால தான் போர் பாத்திரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உங்க ஜெபத்தை பெற்றுக்கொள்வதற்காக. Your prayers are so precious, that is why God has prepared golden bowls to receive your prayers. மற்றவர்கள் உங்களை கேலி செய்திருக்கலாம். Others would have ridiculed you. ஆமா, ஜெபம் பண்ணிட்டே இருவன் ஜெபம் கூரைய கூட தாண்டாது. You are always praying, your prayer will never even reach the rooftop. ஒண்ணும் நடக்காது. Nothing will happen. எல்லாம் திட்டி இருக்கலாம். Everybody would have scolded. ஆனா இனி வரும் நாட்களில் But in the coming days, உங்கள் ஜெபத்திற்கு பலன் வரப்போகிறது. you are going to receive reward for your prayer. இன்று முதல் அதை நீங்கள் பார்க்க From போகிறீர்கள். today you are going to see. தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். You are going to start prophesying and praying. அப்பொழுது போர் பாத்திரங்களில் உங்கள் ஜெபத்தை பரலோகத்திலே பெற்றுக்கொள்வார்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் விலையேற பெற்றது உங்கள் ஜெபம். At that time your prayers were received in golden bowls in heaven. Your prayers are so precious. அதன் பிறகு After that, ஒரு தேவதூதன் அங்கு வருகிறான். an angel comes there. அந்த தேவதூதன் அந்த ஜெபங்களை அந்த பொற் பாத்திரத்தில் இருந்து எடுக்கிறான். The angel takes the prayer from that golden bowls. உங்கள் ஜெபங்களாகிய பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய அந்த தூப வர்க்கத்தை எடுத்து அங்கு பலிபீடத்தின் மீது போடுகிறான். Your prayers, the prayers of the saints, are taken from the golden bowl by the angel, and he hurls it on the altar. அந்த பலிபீடத்தில் என்ன இருக்கிறது? What is in the altar? தீர்க்கதரிசன ஜெபமும் இயேசுவின் இரத்தமும் ஒன்றாக இணையும் பொழுது அது அக்கினியாக மாறுகிறது, நெருப்பாக The மாறுகிறது. blood of Jesus and your prayers getting mingled, and it turns into fire. அதான் அக்கினி அபிஷேகம் என்று சொல்கிறார். That's what we say as fire anointing. அது ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. It is not just an emotional experience. அது கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறும் வல்லமை நிறைந்த ஒரு கருவியாக மாறுகிறது. It is an instrument, a powerful instrument, so that the plan of God will be fulfilled. இரண்டாவதாக Secondly, வானத்திலே மின்னல் தோன்றியது. we read flashes of lightning appear. இந்த தேவதூதன் தீர்க்கதரிசன ஜெபத்தை இயேசுவின் இரத்தத்தோடு இணைத்து அது அக்னியாக மாறின பிறகு மின்னல் பதிலாக பூமியின் மீது இறங்கியது. Lightning comes and answer to that prayer on the earth. இந்த மின்னல் எதை குறிக்கிறது? What does this lightning show? லூக்கா 10:18 வாசித்து பாருங்கள். Luke 10:18. இயேசு சொன்னார், Jesus says, சாத்தான் வானத்தில் இருந்து விழுவதை நான் கண்டேன். I see Satan falling from heaven. அவன் விழுந்த பொழுது அது மின்னலை போல அவன் விழுந்தான். And when he fell, it fell like a lightning from heaven. ஹalleluya. Hallelujah. இனி வரும் நாட்களில் சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் தேசத்திலும் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுவான். In the coming days, in your life and in the land, in our own country, Satan will fall like lightning from heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசித்து பாருங்கள். Revelation 12 and verse 10. பொல்லாத இந்த பிசாசு வானத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறான்? You know, this wicked devil, he sits in heaven, and what does it say? What does he say? சகோதரர்களை குறித்து குறை கூறிக்கொண்டிருக்கிறான். All the time he is accusing the brethren. இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறவர்களை அவன் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். All the time he is accusing those who bear the name of the Lord Jesus. தேசத்தின் அதிகாரத்தின் நிலைமையில் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் குறை கூறும் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. His voice of accusation is heard through the rulers and against these children of God, servants of God. இன்னும் குடும்பத்தினர் மத்தியிலே பொல்லாத பிசாசு
ஆண்டவரை தேடும் குடும்பத்தினருக்கு விரோதமாக குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Even within the families who seek God, Satan comes as an accuser and makes them accuse each other in the family. குடும்பத்தின் மக்கள் ஒருவேளை உங்களை பார்த்து நீ ஏசாமி பின்னால போனதுனால தான் நமக்கு இந்த பாடுன்னு சொல்லி கொண்டிருக்க. Family members would have been saying to you, because you follow Jesus, because of that only we go through all these sufferings. கடவுளை பின்பற்றி நீ லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற, நீ இப்படி வாழ மாட்டேங்கிற, உலகத்தினர் போல வாழ மாட்டேங்கிற, அதனால தான் நமக்கு பண கஷ்டம், குடும்பத்திலே பாடு என்று உங்களை குறித்து குறை கூறிக்கொண்டிருக்கலாம். All the time your family members would be accusing you, saying you are following God, you are not taking any bribe, you are living like this. Because of that only our family is going through these sufferings. இது சாத்தானுடைய குறை கூறும் வார்த்தைகள். This is the Satan's accusing words. ஆனால் நீங்களோ தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லி நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கத்தக்கதாக அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் இரத்தம் உங்கள் ஜெபத்தோடு இணைகிறது. அப்பொழுது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவான். உங்களுக்கு விரோதமாக குறை சொல்ல ஒருவரும் இருக்க மாட்டார்கள். Hallelujah. When you pray the prophetic prayer through the tongues which God is giving you, you will see Satan falling like lightning from heaven and there will not be anybody to accuse you. ஆமென். Amen. குடும்பங்களிலே இனி இந்த குறை கூறும் பிசாசை நீங்கள் காண மாட்டீர்கள். In the coming days you will not see this accusing evil spirit in your family. Hallelujah. Hallelujah. அதற்கு இன்று ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றி அனுப்ப போகிறார். God is going to transform everybody as a prophet and is going to send you out as prophet. அது ஒண்ணுதான் வழி. Only way. அந்த குறை கூறும் பிசாசு மின்னலை போல விழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். God's plan so that the spirit of accusation will fall like lightning. அதற்கான நேரம் நம்முடைய தேசத்திலே வந்திருக்கிறது. The time has come for this to happen in our nation. அதற்கு நம்மை ஆண்டவர் நவமான பாஷைகளை பேசி ஆண்டவருடைய தீர்மானத்தை ஜெபமாக ஏறெடுக்கும்படியாக தமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப விரும்புகிறார். That's why God wants to fill us with the Holy Spirit so that we'll prophesy and pray in tongues so that God's plan will be fulfilled in the nation. இன்னும் வானத்திலே பெரிய தண்டர் இடி முழக்கத்தை நாம் பார்க்கிறோம். We see here peals of thunder also. இந்த இடி முழக்கம் வர 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 தேவன் தமது ஜனங்களுக்கு முன்பதாக போயிருக்கிறார் என்று சங்கீதம் 68:6-7 நாம் வாசிக்கிறோம். Psalm 68 verse 6-7 we read, as the peals of thunder come along, it reveals that God is going before them. நமக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து செல்கிறார், தேசங்களை திறக்கிறார், ராஜாக்களின் இருதயத்தை திறக்கிறார், அவருடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா. God is going before us. He opens the doors of the nation, he opens the doors of the hearts of the king so that they would know the name of the Lord. இன்னும் பூமி அதிர்ச்சி வருகிறது. Earthquake come. இந்த பூமி அதிர்ச்சி எப்பொழுது வந்தது? When does earthquake come? ஒன்று சாமுவேல் 14:15 வாசித்து பாருங்கள். 1 Samuel 14:15. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் செல்கிறார்கள். Jonathan and the armor bearer say, ரெண்டே பேர் போகிறார்கள். only 2 of them go. அவர்களுக்கு முன்பதாக பெலிஸ்தருடைய பெரிய ராணுவம் அவர்களை எதிர்க்க நிற்கிறது. Before that the huge army of Philistines was before them. உங்களுக்கு முன்னாலேயும் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும். Before you also you would face big problems. பெரிய எதிரிகள் கூட்டம் இருக்கக்கூடும். Huge crowd would be there. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க கூடாதுன்னு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்க கூடும். Many people would say that you should not get the promotion. Many would say உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு அநேகம் பேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்க கூடும். many would plot against you so that your children should not get married. நீ வாழ்க்கையிலே உயரக்கூடாது என்று பொறாமையினால் அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்க கூடும். Because of jealousy many people would plot against you so that you will not come up in life. இன்னும் உங்களுக்கு முன்பதாக பாவங்கள், பாவ இச்சைகள் அநேகம் உங்களை இழுக்கும்படியாக காத்து கொண்டிருக்க கூடும், செயல்பட்டு கொண்டிருக்க. Not only that, because in order to take you away from God, so many sins like crowds they would be falling against you, falling before you. ஆனால் இந்த அந்நிய பாஷையினால் நிரம்பி தீர்க்கதரிசன ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது ஆண்டவருடைய இரத்தத்தோடு இணைந்து நெருப்பாக உங்கள் மீது வரும் பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. When you are filled with the Holy Spirit and you start prophesying, speaking in tongues, and those prayers come as fire and it falls on you. யோனத்தானுக்கும் அவனுடைய எதிரிக்கும் முன்பதாக பூமி அதிர்ச்சி வந்தது. There was earthquake came between Jonathan and his enemies. பெலிஸ்தருக்கு விரோதமாக சர்வ வல்லமையுள்ள தேவன் யுத்தத்தை செய்தார். The Almighty God fought the battle against Philistines. அவங்க ஒருவரோடு ஒருவர்
சண்டை போட்டுக் கொண்டார்கள். They started attacking each other and they started leaving. யோனத்தானுக்கும் அவருடைய ஆயுதத்தாரிக்கும் பெரிய வெற்றி கிடைத்தது. Great victory for Jonathan and his armor bearer. தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God be for us, who can be against us? ஒரு விரோதியும் நீங்கள் பார்க்க முடியாது. You will not see a single enemy. ஒரு விரோதியும் பார்க்க மாட்டீர்கள். You will not see a single enemy. அவர்களே ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வார்கள். They themselves will fight with each other. அந்த குழப்பத்தின் ஆவியை நீங்கள் காண்பீர்கள். You will see that spirit of confusion among them. அதுதான் தேவன் உங்களுக்கு முன்பதாக போகும் பொழுது நடைபெறும் காரியம். This is what happens when God goes before you. ஒரு பக்கத்துல இருந்து வருவாங்க, 7 பக்கத்துல ஓடுவாங்க. They will come at one point and then they go away 7 அதுக்கு ways. தான் உங்களை இந்த தீர்க்கதரிசன ஜெபத்தை பண்ண வைக்கிறார். That's why he makes us to pray this prophetical prayer. கடவுளுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் தீர்மானத்தின் பலனை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் நன்மையாக மாறும். When you pray so that God's plan will be fulfilled, God will make that his plan for you will be fulfilled. Everything will good happen in your life. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். Those who call according to his name, those who love him, all things work together for good to எனக்கு them. அருமையானவர்களே, My dearly beloved, ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you so that you will fulfill the plan of God. இன்னைக்கு உங்க கேன்சர் மறையும். Today your cancer disappear. வீங்கி இருக்கும் கால் சுருங்கும். வத்சலா என்ற ஒரு பெண் கால் வீங்கி தவித்து போய் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அது கரைகிறது, சுருங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில். There is a sister called Vatsala. You have a swollen leg right now in the name of Jesus. It's shrunken right now. நம்ம பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். God is taking away all our problems. ஆனால் ஆண்டவருடைய பாரத்தை சுமப்பது யார்? Who will carry the burden of God? இன்னைக்கு நீங்க ஆண்டவரே உமது தீர்மானத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. Today you say, Lord, I commit myself so that I will fulfill your plan. ஆமா, தேசத்திற்காக என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீரோ அது நிறைவேறும்படியாக என் நாவை கொடுக்கிறேன் சாமி, என் இருதயத்தை கொடுக்கிறேன் சாமி, என்ன அபிஷேகம் பண்ண சாமி, எனக்கு ஜெபம் பண்ண கிருபை தாரும் சாமி என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். Lord, we are going to commit ourselves saying, Lord, whatever the plan you have for the nation, for that to be fulfilled, I commit myself, I commit my tongue, I'm going to pray in the spirit, Lord. கர்த்தருடைய தீர்மானத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. Commit your life for the plan of God. அப்பொழுது சாத்தான் மின்னலை போல தேசத்திலும் விழுவான், அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில இருந்து விழுவான். Then Satan will fall like lightning in the nations. In your life also he will fall like lightning. அப்படி பிசாசு ஒரு வாழ்க்கையில இருந்து விழுந்தான். அவர்களுடைய சாட்சியை கேட்க போகிறோம். மிஸ்டர் செல்லையாஸ் testimony. Mr. Chellaya's testimony is going to listen in such a way that Satan has fallen like lightning in his life. My name is Chellayan. Chellayan. இதெல்லாம் யாரு? பசங்க வீட்டில் வந்திருக்காங்க ஐயா. நாங்கள் திருவள்ளூர்ந்து வந்திருக்கோம். சரி. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடன் பிரச்சனை இருந்தது. எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால் நான், அண்ணன், அம்மா ரொம்ப கஷ்டமான ஏழ்மையான குடும்பம். அதனால் எங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஒரு சின்ன வயசு ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே நான் ஒரு கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அங்கே ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சேன். அந்த சம்பாதி எல்லாமே கடன் எல்லாமே கடன் தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு மேரேஜ் ஆக ஆரம்பிச்சது. என் கணவர் வந்து திருமணம் செய்தது கடன் வாங்கி தான் செஞ்சுருக்கிறாரு. அது வந்து எனக்கு ஒரு மாதம் கழித்து கடங்காரவங்க வீட்டுக்கு வாசல் வந்து நிற்கும் பொழுது தான் எனக்கே தெரியும். என்னோடய மனைவியோட நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு நான் பாதி நகைகளை விற்று கடனை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி இருந்தும் எங்களால் கடனை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம், தொழில் செஞ்சால் நல்லா கொஞ்சம் வருமானம் வரும், அதன் மூலிமா கடன் அடைக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இறங்கி தொழில் ஆரம்பித்தோம். அந்த பில்டிங் டெமாலிஷன், பில்டிங்லாம் உடைக்கிறது. பிஸ்னஸில் நல்ல வருமானம் வந்துட்டுதுங்க ஐயா. திடீர்னு எல்லாமே அப்படியே முடங்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா வருமானமே தடைய ஆரம்பிச்சதுனால வீட்டில் ஃபேமிலி ரன் பண்ண முடியல, குடும்பத்தை நடத்தவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அரிசி பருப்பு இல்லாமல் திருநாள் நாங்கள் பட்டினியாக படுத்துருக்குறோம். வீட்டில் ஆள் இல்லாத டைமில் தான் ஃபைனான்ஸ்காரங்களாம் வருவாங்க. சாப்பிட்டு இருக்கப்போ வருவாங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பால் அடிக்க அனுப்புகிறப்போ வருவாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் குழந்தைங்க ஃபைனான்ஸ்கார் வீட்டு வாசல் வந்து நின்னோடனே அம்மா ஃபைனான்ஸ்கார் வந்திருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு தரேன்னு சொன்னோன்னே அவங்க திட்டிட்டு போவாங்க. எத்தனை நாளைக்குமா இதே பதில் சொல்வேன்னு சொல்லி திட்டிட்டு போவாங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டு வேணா எங்கள் வீட்டுக்காரர் வேலையிலேருந்து வருவார். நானும் எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுவோம். என் மனைவி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வருத்தத்தில் அந்த கடன் பிரச்சனைலேருந்து எல்லாம் நம்ம நண்பனை நம்மளை விட்டு போயிட்டான், மனைவி விட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம நிலைமை எப்பட்றா அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். வேறு வழி இல்லை, இனி நம்மளால் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது.
சூசைட் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு நான் நிறைய தடவை வந்து தள்ளப்பட்டிருக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. டிவி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தோணும் போது தான் சேனல் மாற்றிட்டு வரும்போது டாக்டர் பால் தினகரன் நாகர்கோவிலில் லைவ் ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருந்தேன். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதை நம்பிதான் என்று பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறீர்கள். அதை நம்பிதான் டெலிவிஷனில் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜெபி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் எழுந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்களோட இது தொடுவார் அப்படின்னு சொன்னபோது, ஆண்டவரே என்னோட சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கப்பா, ஆண்டவரே நமக்கு உண்மையாக இருப்போம்ப்பா அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது நீங்கள் திடீர்னு ஜெப வேலையில் செல்லையா ஃபர்ஸ்ட் நேமே செல்லையா அப்படின்னு கூப்பிட்ட பிறகு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்கய்யா. திருப்பியும் செல்லையா அப்படின்னும் போது என்னை தட்டி எழுப்பி யாரோ உட்கார வச்ச மாதிரி இருந்தது. செல்லையா எழுந்து உட்காந்தோன்னே என் மேலே ஒரு ஆண்டோட அபிஷேகம் பிரசன்னம் இருந்தது. அப்போ தானே உணர்ந்துங்கய்யா, ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்குறாரு, உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாத்துறாரு, உங்கள் பண பிரச்சனை எல்லாம் கரெக்டாக நீக்கி போடுறாரு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை முற்றிலுமா நீக்கி போடுறாருன்னு சொன்னபோது என்னால் தாங்கவே முடியல. சந்தோஷங்கய்யா. செல்லையா, பண பிரச்சனை கொண்டு வரும் பிசாசுகளை இப்பொழுது இயேசு துரத்துவதை பார்க்கிறேன். பற்றாக்குறை, வேலையை இழக்க வைக்கும் பிசாசு, வேலையிலே குளறுபடியை கொண்டு வரும் பிசாசு, பிஸ்னஸிலே லாஸை கொண்டு வரும் பிசாசு, பண பிரச்சனையினால் குடும்பத்திலே சண்டைகளை கொண்டு வரும் பிசாசு, பிரிவினையை கொண்டு வரும் பிசாசு, இப்பொழுது அவைகள் அனைத்தும் உங்களை விட்டு அகலுகிறது. லைவ் டிவியில் வந்து லைவா டிவி நாகர்கோவிலில் இந்த ப்ரோக்ராம் நாகர்கோவிலில் லைவ் டிவியில் வந்துகிட்டு இருக்குது. லைவ் டிவியில் நீங்கள் இங்கே சென்னையில் இருந்தீங்களா? திருவள்ளூரில் இருக்கிறேங்க. பாருங்க டெலிவிஷன் எவ்வளவு முக்கியமானது. அதுக்கு தான் லைவ் டிவியில் அந்த செய்தியை ஒளிபரப்புகிறோம், இன்னும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம். இதுக்கெல்லாம் லட்சமாக செலவாகிறது, கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவாகிறது. நாகர்கோவில் கூட்டத்தில் மெட்ராஸில் ஆண்டவர் இருந்த அவர்களுடைய பேரை அழைச்சிருக்கிறார். அதனால தான் அங்கே செல்லையான்னு ஒருத்தரும் சாட்சி கொடுக்க வரல. இது ஜனவரியில் நடந்த கூட்டம், இப்போ மேலே வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை, ஒரு தீர்க்க தரிசனமும் தரையிலே விழாது. உண்மையாவே நான் உங்களை டிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், இதுதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னால என்ன சந்திச்சது கிடையாது. இல்லைங்கய்யா. அதான் டிவியில் ஆமாம், பார்த்துருக்கீங்க, டிவியில் தான் இப்போ தான் நேரில் ஆமாம், நேரில் பார்க்குறேங்கய்யா. ஆனால் உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது. கண்டிப்பாங்கய்யா. பிசாசின் பிடியினால் பண கஷ்டம், வியாபார தோல்வி, ஆமாங்கய்யா. அதை கரெக்டாக சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆமாங்கய்யா. இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறார். ஆமென். இது நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். தெளிவாக தேசத்தை குறித்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறீர்கள். சின்னவன் 1000 ஆவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதான் நம்ம இன்னைக்கு நாங்கள் சின்னவங்க, எனக்கே ஜோமன தெரியாது, ஒரு வார்த்தையும் சொல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு உயர்த்த போகிறார். இதான் 1000 மடங்கு உயர்வு. தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பது தான் 1000 மடங்கு உயர்வு. இல்லைன்னா பால் தினகரனுடைய ஊழியத்தில் பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் சொல்வதை நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் பெரிய விசுவாச வீரன் கிடையாது, பெரிய பரிசுத்தவானும் கிடையாது. கர்த்தர் சொல்வதை நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறபடியே நான் செய்கிறேன். இஸ்ரேலில் பிரேட்டவர் கட்டுன்றார், இது நடக்க கூடாத ஒரு காரியம், ஆனால் நான் அதை சொன்னேன், கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இவர்களுக்கும் சொன்னேன், கர்த்தர் அப்படியே அவர்கள் பிரச்சனைகளை சொல்லும்படியாக செய்தார். அப்புறம் என்னாச்சு? ஆண்டு கிருபையில் ஐயா ஜெபம் பண்ணி ஒரு வாரம் பிறகு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டு கிருபை செஞ்சாரு. அதிலிருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன்காரனும் என் வீட்டு வாசல் வந்து நிற்கிறது கிடையாது. இப்போ எங்கள் நிலைமை வந்து எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இந்த நிலைமை வருமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்த நாட்களில் எத்தனை நாட்கள், இப்போது நிறைய ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு இங்கே தான் இருக்கிறார். Jesus is here only. நம்மோடு கூட வரப்போறார். He is going to come with us. பயப்படக்கூடாது. நீங்க You should never fear. பயப்படக்கூடாது. You should never be afraid. உங்க மூலமா தான் இந்தியாவே ஆசீர்வாதம் பெற போகிறது. இந்த சாட்சி சொல்லும் பிரதர் செல்லையாவை ராஜாக்களோடு உட்கார வைப்பார். இதே காரியத்தை டெலிவிஷன்ல ஒரு நாள் திரும்ப சாட்சி சொல்லும் பொழுது இந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You will sit with kings. மகிமை செலுத்தணும். அதுக்கு தான் நீங்க தீர்க்க தரிசனமாக இந்த சாட்சியை சொல்லும்படி வந்திருக்கிறீர்கள். இயேசுப்பா அப்படியே உமது பிள்ளைகளை நீ சொன்னபடி உயர்த்தும். உமக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். கையில் இருக்கும் பணமெல்லாம் 1000 மடங்கு உயரட்டும் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய விடுதலை தரும் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், ஏசப்பா
எத்தனையோ திட்டங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே. தீர்க்க தரிசனம் மூலம் நான் அறிந்து கொண்டேனே. என் உள்ளத்தில் எவ்வளோ வாஞ்சைகள், திட்டங்கள், தீர்மானங்கள் நான் செய்திருந்தேனே, ஒன்றும் நிறைவேறலையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு வேலையை நீர் வைத்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலே அவர்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக உமது கரத்தை அவர்கள் மீது இப்பொழுது வையும் சுவாமி, வையும் அப்பா. என்னென்ன படிக்க வேண்டுமோ அந்த உமது தீர்மானத்தை அவள் வாழ்விலே நிறைவேற்றி, என்ன படிக்க வேண்டுமோ அதற்கான அட்மிஷன் கிடைக்கட்டும், அதற்கான வாசல் திறக்கட்டும், அதற்கான சலுகைகள் கிடைக்கட்டும் ஏசப்பா. வீசா கிடைக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் மீது வைக்கிறேன். திறந்த வாசலை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். அவர் நினைத்திராத வாசல்கள் அவர்களுக்கு திறக்கட்டும். அற்புதமாக அது இருக்கட்டும். அதே போல ராஜா, வேலையிலும் சுவாமி, நீர் கொடுத்த வேலை, அதை என்ஜாய் பண்ண முடியவில்லையே, ஒரே போராட்டமாக இருக்கிறதே, ஒரே பொறாமையாக இருக்கிறதே என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார். எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் என்ன வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியலையே என்று கண்ணீர் விடும் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரு ராஜா, பார். ஐயோ, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டேன், எப்படி என் குடும்பத்தினரை பிரியப்படுத்துவது என்று தெரியவில்லையே, சமைக்க கூட எனக்கு தெரியலையே என்று சிலர் அழுவதை பார்க்கிறீர். அப்பா, நான் என்ன செய்வேன் என்று தவிப்பதை பார்க்கிறீர். அவர்களுக்கெல்லாம் கற்றுத்தார சாமி. அவர்களுக்கு நவமான இருதயத்தை தார், உமது ஆவியை தார். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் பலத்தையும் பண வசதியும் எல்லார் கண்களில் தயவையும் இன்று தாரும் ஏசப்பா, என்று தாரும். வேலை ஸ்தலத்திலே அவர்கள் உயர்ந்திருக்கும்படி அவர்களுக்கு மகிமையான கிருபைகளை, இரக்கத்தை, அனுகூலத்தை தாரும் சுவாமி, தாரும் அப்பா, தாரும். மது பரிசுத்த பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும். அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து மது நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடி நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். போல்லாத பிசாசு, இனி அவர்களை தொடாதே, நீ அவர்களை தொடாதே. இயேசுவின் நாமத்தில் உன்னை நரகத்திற்கு எறிகிறேன். ஏசப்பா, இனி திறந்த வாசல் இருக்கட்டும். சமாதானமான எதிர்காலத்தை தார். வேலையிலே சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் 100 மடங்கு உழைக்கட்டும், 100 மடங்கு உழைக்கட்டும். ஒரு வீண் செலவே இல்லாமல் காப்பாற்றும். சமாதானத்தோடு அதை அனுபவிக்க அருள் புரியும். வீட்டை கட்டித்தாரும், பணத்தை கொடுத்து அவர்களை வாழ வையும். அப்பா, பிள்ளைகள் நல்ல அட்மிஷன் பெற்று சமாதானத்தோடு வாழும்படி செய்யும் அப்பா. சமாதானத்தோடு படிக்க கிருபை செய்யும். வாழ்ந்திருக்க அருள் புரியும். ஏசப்பா, ஆஸ்துமா நோயினால் தவிக்கும் சில பிள்ளைகளை பார்க்கிறேன். அவர்களை நீ தொடுவதற்காக நன்றி. உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். குரங்கு அவர்களுடைய கனவிலே வந்து அவர்களை வேதனைப்படுத்துவதை அறிந்திருக்கிறீரப்பா. அதை காண்கிறேன். அந்த குரங்கு பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். அது பிள்ளைகளை விடுவிக்கிறேன். தேவனுடைய முகம் அவர்களுக்கு காணப்படட்டும். அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அப்பா, ஒன்றும் அவர்களை தொடக்கூடாது. அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அது குணமே என்று முதல் மாறிவிடட்டும். சமாதானத்தோடு செழிப்போடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.